அதிகாரம் 24. உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். இதுவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொதுவான செய்தி. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் மீதும் அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் மீதும் பாரத்தை சொல்லவில்லை, முழு உலகத்திற்கும் பொதுவான பாரத்தை சொல்லுகிறார். சனகரிப்பும் அவனுடைய அசீரிய சேனையும் சீக்கிரத்தில் எருசலேமின் மீது வரப்போகிறார்கள். எருசலேமுக்கு மகா சங்காரமும் குழப்பமும் உண்டாகும். ஏசாயா ஒருவேளை இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கலாம். அல்லது இன்னும் 100 வருஷங்களுக்கு பின்பு நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய பாபிலோனிய சேனையும் எருசலேமின் மீது வரப்போகிறார்கள். அப்போது எருசலேமுக்கு வேதனையும் சங்காரமும் சிறையிருப்பும் உண்டாகும். ஏசாயா ஒருவேளை இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கலாம் என்றும் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஏசாயா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கலந்து சொல்லுகிறார். துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக ஏசாயா கர்த்தருடைய ஆறுதலான வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். ஏசாயா யூத தேசத்தை குறித்து விசேஷமாய் சொன்னாலும் மனுக்குலத்திற்கு பொதுவாக வரும் வேதனைகளையும் துன்பங்களையும் விவரமாக சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து தெளிந்த சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவனை பற்றிய சத்தியம் தெளிவாய் தெரிய வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் இதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை வியாக்கியானம் பண்ணும்போது அவற்றை நம்முடைய சொந்த ஜீவியத்திற்கு பயனுள்ள வழிகளில் வியாக்கியானம் செய்து பிரயோஜனம் அடைய வேண்டும். பாவத்திற்கு விரோதமான தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு சொல்லப்பட்டாலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகும். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் மகிமை அடைவார்கள்.